ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவளை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் செய்தியினுடைய தலைப்பு, நான் கனம் பண்ணுவேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு கிருபையாய் அருளி செய்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். அல்லேலூயா. என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் என்ன செய்வாங்க? கனஈனப்படுவார்கள். ஒருவேளை இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆலயத்தில் வந்திருக்கிற நீங்கள் இந்த பூமியிலே தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டுமே, நான் ஒரு கனமுள்ள பாத்திரமாய் மாற்றப்படுவே வேண்டுமே என்று சொல்லி நீங்கள் வாஞ்சித்து கொண்டிருக்கலாம். பாருங்க, அவர் தெரிந்து கொண்ட அவருடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த பூமியிலே அவர் ஆசீர்வதித்து நம்மை கனமுள்ளவர்களாக, நம்மை மேன்மையுள்ளவர்களாக தேவன் இந்த பூமியிலே வைக்கும்படியாகவே கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால தான் கனமற்றவர்களாயிருந்த நம்மை தேவன் தெரிந்து கொண்டார். கனம் என்று சொல்லும்போது அதுக்கு தமிழிலே அநேக அர்த்தங்கள் உண்டு இல்லை? கௌரவம், மரியாதை இல்லையா, இப்படி மேன்மை, இப்படி அநேக அர்த்தங்களை உள்ளடக்கியதான் இந்த வார்த்தை. இப்போ நிறைய பேர் என்னை கர்த்தர் உயர்த்தி வைக்கணும், என்னை மேன்மையாக வைக்கணும், இந்த சமுதாயத்தில் நான் கௌரவமிக்க ஒரு ஆளாய் மாற வேண்டும், இந்த சமுதாயத்தில் எல்லாராலும் மதிக்கப்படத்தக்கதான ஒரு மரியாதைக்குரிய நபராய் தேவன் என்னை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அநேகர் ஏங்குகிறது உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இங்கே வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கனப்படுத்தும்படியாகவே, நம்மை, நம்முடைய சந்ததியை இந்த பூமியிலே தேவன் ஆசீர்வதித்து நம்மை மேன்மையான மனிதர்களாய், நம்மை உயர்ந்த மனிதர்களாய், நம்ம இந்த சமுதாயத்திலே மதிப்பு மிக்க ஒரு மனிதர்களாய் தேவன் நம்மை மாற்றும்படியாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் அற்பமான, உதவாத, கனவீனமான, புறக்கணிக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, வெறுக்கப்பட்ட, எல்லாராலும் கனவீனமாய் எண்ணப்பட்ட நம்மை கனமுள்ளவர்களாய் மாற்றுவதற்காகவே கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் நம்மை கனமுள்ளவர்களாய் மாற்றுவதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமோ அவர் நம்மை கனமுள்ளவர்களாய் மாற்றுவதற்கு பாத்திரராய் இந்த பூமியிலே நடக்க நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நீங்க 1 நாளாகமத்தின் புத்தகத்திலே 29ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும்
உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆமேன். எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லாமா? கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இங்க பார்க்கிறோம், ஐஸ்வர்யமும் கனமும் யாரால வருதா? சொல்லுங்க, யாரால வருதா? கர்த்தராலே வருகிறது. அவர் தான் நம்மளை கனமுள்ளவர்களாய், நம்மை மேன்மையுள்ளவர்களாய், நம்மை உயர்ந்தவர்களாய், நம்மை இந்த சமுதாயத்திலே மிக ஆசீர்வதிக்கப்பட்ட கௌரவம் மிக்கவர்களாய் நம்மை மாற்றுகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இங்கே தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஐஸ்வர்யமும் கனமும் யாரால வருது? உம்மாலே வருகிறது ஆண்டவரே. அல்லேலூயா. ஏன்னா தாவீதை பத்தி நமக்கு தெரியும். அவர் அற்பமா எண்ணப்பட்ட ஒரு மனிதன். சொல்லப்போனால் அவர் வீட்டில் கூட அவருக்கு என்ன இல்லை? மரியாதை இல்லை. ஸோ புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதன், தள்ளப்பட்ட ஒரு மனிதன், சாதாரணமான ஒரு ஆடு மேய்க்கொண்டே அற்பமான தொழிலை செய்து கொண்ட ஒரு இந்த மனிதன். அவர் சொல்றாரு, ஆண்டவரே, ஐஸ்வர்யமும் கனமும் இந்த உலகத்துல கொடுக்கிறவர் நீர் மாத்திரமே. அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். உம்மாலதான் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே தான் வருகிறது ஆண்டவரே. நீர் எவரையும் மேன்மைப்படுத்த நீர் வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நம்ம மேன்மையுள்ளவர்களாய் இந்த பூமியில வைக்க விரும்புகிறார். அவர் நமக்கு கனத்தை, ஐஸ்வர்யத்தை கொடுத்து இந்த பூமியிலே நம்மை உயர்ந்தவர்களாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நீங்க நீதிமொழிகளின் புத்தகத்திலே 8ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. அல்லேலூயா. இங்க ஆண்டவர் பேசுறாரு, ஐஸ்வர்யமும் கனமும் யார் இடத்துல இருக்கு? என்கிட்ட இருக்குப்பா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடையது. உன்னை கனமுள்ளவனாய் மாற்ற என்னாலதான் கூடும். உன்னை இந்த பூமியில சகல ஆசீர்வாதங்களால நிரப்ப என்னால தான் கூடும் என்று சொல்லி ஆண்டவர் இங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் யாரிடத்துல இருக்கா? கர்த்தரிடத்துல இருக்கு. அல்லேலூயா. ஆமா, அதை யாருக்காக ஆண்டவர் வச்சிருக்காரு? உங்களுக்காகவும் எனக்காகவும் அவரை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் அதை கொடுத்து தேவன் உயர்த்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நாம் இருந்த நிலைமை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கு நாம் இந்த சமுதாயத்தில் கனம் பெற்றவர்களாய் நாம் ஜீவிக்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தர் நம்மை கனமுள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறார். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அற்பமா பார்த்த மனிதர்கள், நம்ம உதாசீனப்படுத்தின மனிதர்கள், நம்ம ஏளனமாய் எள்ளி நகையாடின மக்கள், ஸோ நம்மை ஒரு பொருட்டா எண்ணாத எத்தனையோ மனிதர்கள். ஆனால் அவங்க முன்னாடி இன்னைக்கு நாமும் நம்முடைய குடும்பமும் இன்றைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு காரணம், தேவன் நம்மை கனப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இன்னும் உங்களை கனமுள்ளவர்களாய் மாற்றுவார். ஒருவேளை இதுவரைக்கும் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கனத்தை விட, இதுவரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மேன்மையை விட இன்னும் சகல ஆசீர்வாதங்களாலும் தேவன் உங்களை நிரப்பி உங்களை மிகவும் கனம் பெற்றவர்களாய், உங்கள் சந்ததி இந்த பூமியிலே மிகவும் கனம் பெற்ற ஒரு சந்ததியாய் ஆண்டவர் மாற்றுவார். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அவராலே கூடும். நீங்க வேத புத்தகத்திலே வாசிக்கும் போது அநேக தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அப்படி செய்தார். அநேக மனிதர்களை தேவன் கனமுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றினதை நாம் வேதத்திலே வாசிக்க முடிகிறது. அவங்களாம் சாதாரணமானவர்கள் தான், அவங்களாம் அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் தான். ஒருவேளை அவர்களெல்லாம் தள்ளப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட ஒரு அற்பமானவர்களாய் எண்ணப்பட்ட மனிதர்கள் தான்.
ஆனால் அவங்கள தான் கனமுள்ளவர்களாய் மேன்மையுள்ளவர்களாய் தேவன் இந்த பூமியிலே வைத்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வேத புத்தகத்திலே வாசிக்கும் போது 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அங்க சொல்றாரு, உமது அடியானுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த கனத்தை பற்றி ஆண்டவரே நான் என்ன சொல்ல முடியும்? நீங்க 1 நாளாகமும், அதாவது 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் எப்படி இருந்ததா? மிகுதியா இருந்தது. அல்லேலூயா. யாருக்கா? யூதாவை ஆட்சி செய்த யோசபாத் என்கிற இந்த ராஜாவை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்படி ஆசீர்வதித்த போது வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு கர்த்தர் என்ன கொடுத்தாரா? திரளான ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். அதோடு மாத்திரம் இல்லை, திரளான கனத்தையும் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. எப்பயுமே ஆண்டவர் கொடுக்கிறார்னா அவர் கிள்ளி கொடுக்கிறவர் அல்ல, அவர் அள்ளி கொடுக்கிற தெய்வம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் நீங்கள் வேதத்தில் எழுதி வாசித்து பார்த்தீங்கன்னா, ஸோ அவர் சொல்கிறார், இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இல்லை, பேதுரு கடலில் மீன் பிடிக்க போய் இரவெல்லாம் மீன் பிடித்தும் ஒன்றும் பிடிக்க முடியாத அந்த தோல்வியான ஒரு நிலைமையிலே அவர் அந்த கடற்கரையில் வந்து தன்னுடைய வலையை அலசி கொண்டிருக்கிற சமயத்திலே அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவன் படகில் உட்கார்ந்து அவர் பிரசங்கம் பண்ணின முடித்த பின்பு மறுபடியும் அந்த வலையை கடலிலே போட சொல்லுகிறார். அவன் போட்டபோது நம்ம வாசிக்கிறோம், அங்கே திரளான மீன்களை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆமாம், அதே வலை தான், அதே போட் தான், அதே கடல் தான். ஆனால் இரவெல்லாம் போய் பிடிச்சப்போ அவனால் ஒரே ஒரு மீனை கூட பிடிக்க முடியல. ஆனால் மீன் கிடைக்கக்கூடாத அந்த பகல் நேரத்தில் கர்த்தர் பேதுருனுடைய படகுல என்ன பண்ணாரா? திரளான மீன்களை கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, அதை கண்ட உடனே அவருக்கும் அவரோடு கூட இருந்த யாவருக்கு என்ன உண்டானதா? பிரமிப்பு உண்டானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாருங்க, நம்ம ஆசீர்வதிக்கும் போது ஏதோ கொஞ்சத்தை அல்ல, கர்த்தர் நம்மை திரளாய் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர் நிரம்பி வழியும்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்மை தேவன் ஆசீர்வதிக்கும் போது பாருங்க, நாம் பிரமிக்கிறது மாத்திரம் இல்லை, நம்மோடு கூட இருக்கிற யாவரும் அதை கண்டு பிரமிக்கும்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஏன்னா ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தராலே வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவன் நம்மை சாலமோனுக்கு கூட வேத புத்தகத்தில் வாசிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணாராம்? திரளான ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். சாலமோன் ஆண்டவர் பேசும்போது அங்கே சாலமோனோட கர்த்தர் பேசும்போது சொல்றாரு, சாலமோனே நீ விரும்புகிறது என்னிடத்துல கேள். சாலமோன் என்ன கேட்டார்? ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும். ஏன்னா இந்த ஏராளமான ஜனத்தின் மேல் என்னை ராஜாவாய் வைத்தவர் யாரே? நீர். ஆகவே இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்கத்தக்க அந்த ஞானத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி அவர் கேட்டபோது ஆண்டவருடைய பார்வையிலே அந்த விண்ணப்பம் தேவனுக்கு எப்படி இருந்ததா? உகந்ததாயிருந்தது. அதனால வேதம் சொல்லுகிற ஆண்டவர் சொல்றாரு, சாலமோனே நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் உனக்கு நான் என்ன செய்றேன்? கொடுக்கின்றேன்.
உனக்கு முன்னாடி ஒரு ராஜாவும் இப்படி கனமுள்ளவனா இருந்ததில்லை, உனக்கு பிற்பாடு ஒரு ராஜாவும் அப்படிப்பட்ட கனத்தை பெற்றுக்கொள்வதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சாலமோனை மிகுந்த ஐஸ்வர்யத்தினாலும் கனத்தினாலும் கர்த்தர் நிரப்பினார். ஆமென், அல்லேலூயா. உலகத்திலேயே இதுவரைக்கும் இருந்தவர்களிலே, ஒருவேளை இப்போ இருக்கிறவர்களுக்குள்ளே மிகப்பெரிய பணக்கார ஐஸ்வர்யவான் யாருன்னு கேட்டிங்கன்னா அது யார் தான்? சாலமோன் தான். ஆமாம், இப்போ இருக்கிற அம்பானி அதானிலாம் கிடையாது. அவருடைய காலங்களில் வெள்ளி ஒரு பொருட்டாய் எண்ணப்படவே இல்லை. ஸோ தங்கத்தை எப்படி பண்ணாராம்? கற்களை போல குவித்து வச்சிருந்தாராம். அவர் கட்டின தேவாலயம் முழுவதும் என்ன இருந்ததுங்க? தங்கம். அந்த ஆலயத்தை என்ன பண்ணாரு? கட்டி தங்கத்தினாலே அந்த ஆலயத்தை மூடினார். அதுக்காகவே பல தேசத்து ராஜாக்கள் யூத தேசத்தோடு கூட என்ன பண்ணாங்க? யுத்தத்துக்கு வந்தார்கள். ஏன்? எந்த நாட்டில் இல்லாத தங்கம் எங்க இருக்கு? யூதாவில் இருக்கு. ஏன்னா கர்த்தர் தான் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர், கர்த்தர் தான் கனத்தை கொடுக்கிறவர். அல்லேலூயா. ஆமாம், அந்த அவன் தந்தத்தினால் செய்தவைகளை பார்க்கும்படி, அவனுக்குண்டார்ந்த கனத்தை, அவனுக்குண்டார்ந்த அந்த மேன்மையை காணும்படிக்கு அவன் முக தரிசனத்தையாவது பார்த்தணும்னு சொல்லி பல நாட்டு ராஜாக்கள் அவனை என்ன பண்ணாங்க? தேடி வந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கும் போது, ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பாருங்க திரளான கனத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நம்ம நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். கர்த்தர் என்ன, என் குடும்பத்தை, என் பிள்ளைங்களை, என் சந்ததியை இப்படி மேன்மையான ஸ்தானத்தில், இப்படி உயர்ந்த ஸ்தானத்தில், இப்படி இந்த சமுதாயத்தில் மிக மேன்மையானவர்களாய் எங்களை வைப்பாருன்னு சொல்லி நாங்கள் நினைச்சு கூட பார்த்ததில்லை. ஆனால் கர்த்தர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் இவ்வளவு மேன்மையாய் வைத்திருக்கிறாரே, இதற்கு நாங்கள் எவ்வளவேனும் தகுதி உள்ளவர்கள் அல்ல என்று சொல்லி நாம் வியக்கத்தக்க விதத்தில் கர்த்தர் நம்முடைய சந்ததியை மேன்மையாய் வைக்கிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் நம்மை மேன்மையாய் வைக்க வேண்டுமானால் அவர் ரெடி. ஆனா நாம அதுக்கு என்ன செய்யணும்னா ஆயத்தமாக வேண்டும். தேவன் நம்முடைய சந்ததியை கனமுள்ளவர்களாய் இந்த சமுதாயத்திலே கர்த்தர் வைக்க வேண்டுமானால் அதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாய் மாற்றப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரி, என்ன பண்ணணும்? தேவன் யாரை, எப்படிப்பட்டவர்களை தேவன் இந்த பூமியிலே மேன்மையாய் வைக்கிறார் என்று சொல்லி வேத புத்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 43ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். அல்லேலூயா. சொல்றாரு, நீ என் பார்வைக்கு எப்படி இருக்க? அருமையாய் இருந்தபடினாலே நான் உன்னை என்ன பண்ணேன்? கனம் பண்ணினேன். நானும் உன்னை என்ன செஞ்சேன்? சிநேகித்தேன். அல்லேலூயா. அப்படின்னா தேவன் ஒரு மனிதனை கனம் பண்ண வேண்டுமானால் முதலாவது அவன் தேவனை நேசிக்கிற ஒரு மனிதனாய் மாற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை நேசித்தால் மட்டும் போதாது, தேவனுடைய பார்வையிலே பாருங்க அருமையான ஒரு மகனாய், அருமையான ஒரு மகளாய் நாம் மாற்றப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம சொன்னால் மாத்திரம் போதாது, தேவன் நம்மை நேசிக்கின்ற விதத்திலே நாம் அவருடைய பார்வைக்கு எப்படி மாறணுமா? அருமையானவர்களாய் மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் நம்மளை நினைக்கும் போதெல்லாம் சந்தோஷப்படணும்.
ஆண்டவர் நம்முடைய ஜீவியத்தை, நம்முடைய குடும்பத்தை பார்த்து அவர் சந்தோஷப்படணும். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து அவர் சந்தோஷப்படணும். நாம் வாழ்கின்ற அந்த ஜீவியத்தை பார்த்து தேவன் சந்தோஷப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? துக்கப்படக்கூடாது. ஆண்டவர் விசனப்படக்கூடாது. இவனை ஏன் தான் ரட்சித்தனோ, இவனை ஏன் தான் சிருஷ்டித்தனோ அப்படின்னு சொல்லி தேவனுடைய உள்ளம் துக்கிக்க கூடாது. ஆண்டவர் உங்களை பார்த்து சந்தோஷப்படத்தக்க விதத்திலே உங்கள் ஜீவியம் தேவனுக்கு மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடியதாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அருவருக்கத்தக்கதான ஒரு மனிதனாய், மனுஷியாய் நீ இருக்கக்கூடாது. வேதத்தில் பார்க்கிறோம், தேவனால் கனம் பெற்ற அநேக மனிதர்கள் இல்லை. மோசேலாம் ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பன் இல்லை. ஆனால் ஆண்டவர் சமஸ்த இஸ்ரவேலருக்கு மிகப்பெரிய ஒரு தலைவனாய் கர்த்தர் அவரை உயர்த்துகிறதை நாம் பார்க்கின்றோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்ப உயர்த்தும் போது பாருங்க, அங்கே தேவன் சொல்லுகிறார் மோசே அண்ட, உன் கணத்துல கொஞ்சம் யாருக்கு கூட? யோசுவாவுக்கு கொடுப்பான். அவனை எல்லாரும் கணம் பண்ணும்படி நான் உனக்கு கொடுத்திருக்கிற கணத்துல கொஞ்சம் கணத்தை யாருக்கு கொடு? யோசுவாவுக்கு கொடு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப மோசேயை தேவன் எவ்வளவு கனம் பெற்ற ஒரு மனிதனாய் வைத்திருந்தார். யோசிச்சு பாருங்க. மோசேயினுடைய பேரை கேட்டாலே எல்லா ராஜாக்களும் என்ன பண்ணாங்க? பயந்தார்கள், நடுங்கினார்கள். அவரோட எதிர்த்து நின்று யுத்தம் பண்ண ஒரு தேசத்து ராஜாவால என்ன செய்யல முடியவில்லை. மிகப்பெரிய ஒரு தலைவனாய் கர்த்தர் அந்த மோசேயை உயர்த்தினார். ஏன்னா தேவன் அவரை கனப்படுத்தி இருந்தார். அல்லேலூயா. காரணம், அவர் தேவனுடைய பார்வையில ஒரு விசேஷமான மனிதனாய் காணப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் மோசே குறித்து சொல்லுகிறது, அவன் என் வீட்டிலே மோசே எப்படி இருந்தாரு? எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். சொல்றார் எங்கும் உண்மை. அப்போ நம்ம உண்மையுள்ள மனிதர்களாய் இந்த பூமியில ஜீவிக்கும் போது தேவனுடைய பார்வையில நம்ம எப்படி இருக்கிறோம்? விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்திலே நம்ம கொடுத்திருக்கிற வேலையிலே, நம்ம ஜீவிக்கின்ற நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, எல்லாவற்றிலும் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அந்த உண்மை. தேவனை சேவிக்கிறதிலே நாம் உண்மையாக இருக்க வேண்டும். சமுதாயத்திலே நாம் ஜீவிக்கின்ற நாட்களிலே நாம் செய்கின்ற, அதாவது நாம் ஜீவிக்கின்ற நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் இந்த உண்மை வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. சிலர் வாயை திறந்தாவே என்னதான் வரும்? பொய் தான் வரும். அவங்க பேசுறது எல்லாம் பொய்யாதான் இருக்கும். அப்படின்னா வேதம் சொல்லுது, பிசாசு தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். ஆண்டவர் உங்களை நேசிக்கணும், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்களை கனமுள்ளவங்களா மாற்றணும்னா நீங்க தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த உண்மை உங்கள் ஜீவியத்திலே உண்டாகும்படி நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு உண்மையா இருக்க வேண்டும், மனைவி கணவனுக்கு உண்மையா இருக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையா இருக்க வேண்டும், திருச்சபை மக்கள் கொடுத்திருக்கிற ஊழியருக்கு உண்மையா இருக்க வேண்டும். ஸோ கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற எஜமான்களுக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்படி அந்த உண்மை உள்ளது தேவனுக்கு ரொம்ப பிரியும். என வேதம் சொல்லுது, உண்மையுள்ள மனிதன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. எவ்வளவு ஆசீர்வாதமா? பரிபூரண ஆசீர்வாதம். உண்மையுள்ளவர்கள் தான் பரலோகத்தை சுதந்தரிப்பார்களாம். பொய்யர்கள் அங்க என்ன பண்ண முடியாத? போக முடியாது. இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பொய்யர்களும்
விக்கிரக ஆராதனைக்காரர்களும் என்ன பண்ணுவாங்களாம்? தள்ளப்படுவார்கள். மோசேயை ஆண்டவர் அந்த ஆடுகளை மேய்த்த மோசேயே ஆண்டவர் சமஸ்த இஸ்ரவேலருக்கு தலைவனாய் கர்த்தர் உயர்த்தி அவரை கனமுள்ள ஒரு மனிதனாய் கர்த்தர் வைத்ததுக்கு என்ன காரணம்னா, அவர் தேவனுடைய பார்வையிலே எப்படி இருந்தாருங்க? எப்படி இருந்தாரு? அருமையான ஒரு மனிதனாய் இருந்தார். நமக்கு தெரியும், ஆண்டவரால் உயர்த்தப்பட்ட அந்த பரிசுத்தவான்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசேப்பு கூட அப்படிதான். யோசேப்பு கூட ஒரு சாதாரண ஒரு மனிதன், ஆடுகளை மேய்த்த மனிதன். அவர் விற்கப்பட்ட அடிமையாக எகிப்து தேசத்துக்கு கொண்டு போகப்பட்ட மனிதன். ஆனால் பிற்காலங்களை பார்க்குறோம், எந்த தேசத்துக்கு அடிமையாக போனாரோ அதே தேசத்தை ஆளக்கூடிய கவர்னராக கர்த்தர் அந்த தேசத்தில் யோசேப்பை உயர்த்தினார். அல்லேலூயா. ஏன்? அந்த வாலிபனாய் இருந்தபோதும் தன்னுடைய பரிசுத்தத்தை யோசேப்பு காத்து கொண்டான். இல்லை, பரிசுத்தம் உள்ள ஒரு மனிதன். எப்பயுமே ஆண்டவர் பரிசுத்தத்தை என்ன செய்கிறாராம்? அவர் சிநேகிக்கிறார். ஆண்டவர் ஒரு மனிதனிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னன்னா, பரிசுத்தம். தன்னை போல அவனும் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் விளங்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அதனால தான் சொன்னார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் என்ன செய்யுங்க? பரிசுத்தராயிருங்கள். ஆமாம், பரிசுத்தத்தை தேவன் சிநேகிக்கிறார் என்று வாசிக்கிறோம். அதனால பரிசுத்தவான்கள் தேவனுடைய பார்வையில எப்படிப்பட்டவர்களா? விலையேற பெற்றவர்கள். அதனால தான் யோசேப்பை அடிமையாக போன அந்த யோசேப்பை கர்த்தர் பாருங்க, அந்த எகிப்து தேசத்துக்கே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே ஆளுகையை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அவனை ராஜாவை மாதிரி கர்த்தர் உயர்த்தி வச்சார். இல்லை, அவன் சகோதரர்களால் கூட இவன் தான் யோசேப்புன்னு கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவனை தேவ மகிமையினால் ஆண்டவர் நிரப்பினார். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவரை நம்ம நேசிக்கும் போது, ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாய் நாம் வாழும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். அழகை கொடுக்கிறார், அந்தஸ்தை கொடுக்கிறார், கனத்தை கொடுக்கிறார், மேன்மை கொடுக்கிறார், புகழை கொடுக்கிறார். இந்த உலகத்தில் நமக்கு வேண்டிய செல்வத்தை கொடுக்கிறார். நம்மை உயர்ந்தவர்களாய் மேன்மை உள்ளவர்களாய் தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். அல்லேலூயா. ஆமாம். இன்னைக்கு ஆண்டவரை தேடாத போது பாருங்க, தேடாத மக்கள் ஒருவேளை நல்ல உத்தியோகத்தில் இருக்கலாம். ஆனா அவர்கள் ஒருவேளை சமுதாயத்தில் மிக உயர்ந்த உத்தியோகத்தில் இருக்கலாம். ஆனால் அவர்கள் ஜீவியத்தை பார்க்கும்போது பாவத்தினாலே அசுத்தத்தினாலே நிறைந்த கனவீனமான மனிதர்களாய் காணப்படுவார்கள். ஒரு முறை நடந்த ஒரு சம்பவம், ஒரு ஊரில் ஒரு நீதிபதி இருந்தார். ரொம்ப நல்ல நீதிபதி. ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக அவர் குடிக்கு அடிமையானார். ஒரு கோர்ட்டில் இருக்கிற வரைக்கும் மிக அருமையான ஒரு நீதிபதி. ஆனால் வெளியே வந்துட்டா மிகப்பெரிய ஒரு குடிகாரன். பாருங்க, எல்லாரும் அவரை மிக கனமாக எண்ணினார்கள். ஆனால் அவனுடைய அந்த குடி பாருங்க, குடிச்சிட்டு நாளடைவிலே அவன் எந்த இடத்துல விழுந்து கிடக்கிறாருனே தெரியாதான். அப்படி ஒரு மோசமான நிலைமைக்குள்ளாக அவர் தள்ளப்பட்டார். இப்போ எல்லாரும் அவரை மிக அற்பமாய் எண்ணத்தக்கதான ஒரு மனிதனாய் அவர் மாறி போனார். ஒருவேளை பதவி மட்டுமே ஒரு மனிதனுக்கு கனத்தை கொடுக்காது, பரிசுத்தம் ஒரு மனிதனை கனமுள்ளவனாய் மாற்றும். அல்லேலூயா. ஒரு முறை நடந்த ஒரு சம்பவம், எரிக் லிட்டில் என்று சொல்லப்படுகிற புகழ்பெற்ற ஒலிம்பிக் விளையாட்டு வீரர் ஒருவர் இருந்தார். அவருடைய பெயர் எரிக் லிட்டில். அப்போது 100 மீட்டர் அந்த தடகள போட்டியிலே அவர் பங்கு பெறும்படியான ஒரு தருணம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஏன்னா மற்ற போட்டிகள்லாம் அவர் வெற்றி பெற்றார். இறுதி போட்டிக்கு அவருடைய பெயர் பரிந்துரைக்கப்பட்டது. ஆனால் அதுவோ ஒரு அந்த இறுதி போட்டி நடைபெறக்கூடிய நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக அறிவிக்கப்பட்டது. அப்போது அந்த எரிக் லிட்டில் தன்னுடைய மேலாளரிடத்தில் போய் சொன்னாராம், ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள், நான் இந்த தடகள போட்டியில் என்ன செய்ய முடியாது,
கலந்து கொள்ள முடியாது. அப்போ அவர் கேட்டார், ஏன்பா, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை கடவுள் உனக்கு கொடுத்திருக்கிறார், ஆனால் நீ இந்த இறுதி போட்டியிலே கலந்து கொள்ள முடியாது என்று சொல்லுகிறாயே, என்ன காரணம்? அப்போ அவர் சொன்னாரா, ஐயா, அன்றைக்கு அது ஞாயிற்றுக்கிழமை, நான் என்னை இந்த அளவுக்கு இந்த விளையாட்டிலே புகழ்பெற்ற ஒரு வீரனாய் மாற்றி இருக்கிறவர் யாருன்னா என் தேவனாகிய கர்த்தர். ஆகவே அந்த நாளிலே நான் என் ஆண்டவருடைய ஆலயத்திலே சென்று ஆராதிக்க வேண்டிய ஒரு நாள். ஆகவே அந்த நாளிலே நான் இந்த தடகள போட்டியில் என்ன செய்ய முடியாது, கலந்து கொள்ள முடியாது. அவர் எவ்வளோ அட்வைஸ் பண்ணி பார்த்தாரு, சொல்லிட்டா முடியாதையா. அப்போ அந்த தேசமே அவரை மிக கேவலமாய் பேசினார்களாம். இவன் மத தீவிரவாதி, இவன் தேசத்துக்கு துரோகம் செய்து விட்டான். இப்படி பலவிதமான ஏளன பேச்சுகளை அவனுக்கு எதிராய் தொடுத்தார்கள். ஆனால் எரிக் லிட்டில் கவலைப்படவே இல்லையா, உலகம் என்னன்னா சொல்லட்டாண்டவரே, ஆனால் நீங்கள் துக்கப்படுற மாதிரி நான் ஒரு நாளும் ஒரு காரியத்தில் என்ன செய்ய மாட்டேன், நடந்து கொள்ளவே மாட்டேன். ஏன்னா இந்த கணத்தை இந்த மேன்மையை கொடுத்திருக்கிறது யாருன்னா நீர்தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே சில நாட்கள் காத்திருந்தார். அடுத்த 220 மீட்டர் அந்த ஓட்ட பந்தயத்தில் ஓடக்கூடிய அந்த தடகள போட்டிக்கான நாள் அறிவிக்கப்பட்டது. அது வாரத்தினுடைய இடைப்பட்ட ஒரு நாளிலே அது வந்தது. அப்போ இவர் போய் அந்த மேலாளர் இடத்திலே அவர் கேட்டாராம், ஐயா, நான் இந்த முறை இந்த தடகள போட்டியில் கலந்து கொள்ளும்படி எனக்கு வாய்ப்பு தாருங்கள். அவர் சொன்னாராம், நீ 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றிருந்தால் தான் இந்த 220 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் நீ கலந்து கொள்ள முடியும். ஏன்னா 100 மீட்டரை நீ முதல்ல சக்ஸஸாக முடிச்சிருந்தா தான் இந்த 220 மீட்டரில் ஓட முடியும்ப்பா, உன்னால் எப்படி முடியும், நீ அதிலே கலந்து கொள்ளவில்லையே அப்படின்னாராம். அவர் சொன்னாராம், இல்லை இல்லை, கடவுள் எனக்கு என்ன செய்வார், உதவி செய்வார், எனக்கு வாய்ப்பு தாருங்கள். அப்போ அவரும் அந்த நாளிலே அவர் அந்த போட்டியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை அருளி செய்தார். அந்த போட்டி நாள் வந்தது. அப்போ இவருக்குள்ளேயும் ஒரு விதமான பயம்தான், நம்ம 100 மீட்டரை ஓடி இருந்தால் இந்த 220 வெற்றியாய் சக்ஸஸாக நம்ம ஜெயித்திருக்கலாம், ஆனாலும் கடவுள் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி அவர் ஜெபித்து விட்டு அந்த போட்டி ஆரம்பிக்கிற அந்த வேளையில் அந்த போட்டி தொடங்கத்தக்கதான ஒரு வேலை வந்தபோது திடீரென்று சொல்லி யாரோ ஒருவர் ஒரு காகிதத்தை அவரிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தார்கள். அந்த போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் சில நிமிடங்கள் தான் இருக்கு. அவர் படித்து பார்த்தாராம், அதில் இருந்து தான் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். அல்லேலூயா, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். யார் கொடுத்தார் தெரியாது, யாரோ ஒருவர், தான் அறியாத ஒரு நபர். நான் பிரித்து பார்த்தா என்ன இருக்குது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். உடனே அந்த போட்டி ஆரம்பமானது. அவர் ஓடினார். அங்கே அநேகர் அந்த போட்டியில் பங்கு பெற்றார்கள். ஆனால் இந்த எரிக் லிட்டில் எல்லாரையும் விட முதலிடத்திலே வந்து அவர் வெற்றி வாகை சூடினார். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்மை ஓட வைக்கிறவர் தேவன், நம்மை வாழ வைக்கிறவர் தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிறவர் தேவன். இந்த பூமியில் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மேன்மையும் கொடுத்து நம்மையும் நம்முடைய சந்ததியும் இந்த பூமியிலே விசேஷித்தவர்களாய் மாற்றுகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. ஆமா, பாருங்க, அவன் தேவனுடைய நாளை அவன் அசட்டையாய் எண்ணி விடாதபடிக்கு, இல்லை, நான் தேவனுடைய நாளை கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவன் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் தேவனுக்காக ஜீவித்தபடியினாலே பாருங்க, உலகம் போற்றக்கூடிய ஒரு ஒலிம்பிக் தடகள வீரனாக அவனுடைய பெயரை கர்த்தர் மிகவும் பெருமையுள்ளதாய் கர்த்தர் மாற்றினார். உங்களை கர்த்தர் அப்படி மாற்றுவார். நீங்கள் தேவனுக்கென்று பக்தி வைராக்கியமாய் ஜீவியுங்கள். நமக்கு தெரியும், மொர்தகாய் ஒரு சாதாரண வாசல் காக்கிற வாட்ச்மேன். ஆனால் அங்கே அந்த மொர்தகாயை
இல்லையா? ஸோ முர்தகாய் அந்த ஆமானை நமஸ்கரியாம தேவனுக்கென்று அவன் பக்தி வைராக்கியமாய் ஜீவித்தபடியினாலே பல சோதனைகளை அவன் சந்திக்க நேர்ந்தாலும், ஒருவேளை அது நிமித்தம் சில துன்பங்களை தன்னுடைய வாழ்க்கையில சந்திக்க நேர்ந்தாலும், ஒரு நாள் வந்தது, கர்த்தர் எந்த இடத்துல அற்பமான ஒரு மனிதனாய் அந்த முர்தகாய் இருந்தாரோ அதே இடத்துல சோதரம் ஆண்டவர் எல்லாராலும் கனம் பெற்ற ஒரு மனிதனாய் கர்த்தர் முர்தகாயை உயர்த்தினார். அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நீங்க கூட சாதாரணமானவர்களா இருக்கலாம், அற்பமானவர்களாக இருக்கலாம். ஒருவேளை எல்லாருடைய பார்வையிலும் நீங்கள் ஒரு சாதாரண அற்பமான புறக்கணிக்கப்பட்ட தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட வெறுக்கப்பட்ட யாராலும் கனம் பண்ண முடியாத ஒரு அற்பமான மனிதனாய் நீங்கள் காணப்படலாம். ஆனால் தேவனுக்கென்று உங்களை அர்ப்பணிப்பீர்களானால், நீங்கள் தேவனுடைய பார்வையிலே ஸ்தோத்திரம் பாருங்க அருமையானவர்களாய் மாற உங்களை அர்ப்பணிப்பீர்களானால், காலம் வரும் கர்த்தர் உங்களை உலகம் போற்றக்கூடிய, இந்த உலகம் உங்களை மதிக்கத்தக்க விதத்திலே, எல்லாரும் உங்களை கனவான்களாய் இந்த சமுதாயத்தில் எண்ணக்கூடிய விதத்திலே கர்த்தர் உங்களை உங்கள் சந்ததியை அவர் கனமுள்ளவர்களாய் மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, முர்தகாயை மட்டும் யூதருக்குள்ளே கனம் பெற்றவனாய் கர்த்தர் முர்தகாயை மாத்தினாரு. அதோடு மட்டும் இல்லை, வேதம் சொல்லுகிறது அவன் நிமித்தம் யூதருக்கு கனமும் களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டானது. ஆண்டவரை கனப்படுத்துகிற பிள்ளைகளை, ஆண்டவருடைய பார்வையில அருமையாய் வாழ தங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பாருங்க இந்த பூமியில கனம் பெற்றவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நீங்க ஒருவேளை சாதாரணமா இருக்கலாம், ஆனால் தேவனுக்காக பக்தி வைராக்கியமாய் ஜீவிங்கள். எந்த சூழ்நிலையிலும் தேவனை விட்டு விடாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் பாவத்துக்கு இடம் கொடுத்து தேவனை நீங்கள் துக்கப்படுத்தி விடாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்கு பிரியமில்லாத தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை நீங்கள் செய்ய உங்களை அர்ப்பணிக்காமல் தேவனுக்கு பயந்து உங்கள் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் தேவனுக்கு முதலிடம் கொடுங்கள். நீங்க ஆண்டவருக்கு உண்மையாயிருங்க. ஆண்டவர் உங்களை இந்த பூமியில எந்த ஜனங்க அற்பமா எண்ணினார்களோ, எந்த ஜனங்கள் உங்களை ஏளனமா எண்ணி உங்களை தூஷித்தார்களோ, அதே மக்கள் முன்னாடி கனம் பெற்றவர்களாய் மேன்மையுள்ளவர்களாய் தேவன் சகல ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதித்து நம்மை உயர்த்த நம்மை கனமுள்ளவர்களாய் மாற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த கால வேளையில இந்த பரிசுத்த ஆராதனையில் வந்திருக்கிறேன் உங்கள் ஒவ்வொருவரையும், உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் குடும்பத்தையும், உங்கள் சந்ததியும் தேவன் கனமுள்ளதாய் கர்த்தர் மாற்றுவார். நீங்களோ தேவனுடைய பார்வைக்கு அருமையானவர்களாய் வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். அப்பொழுது தேவன் உங்களை கனப்படுத்துவார். உங்களை கனப்படுத்தி இந்த பூமியிலே தேவன் எல்லாராலும் கனப்படுத்தத்தக்க விதத்திலே கனவான்களாய் மாத்திரல்ல, உங்களால் தேசத்துக்கு மிகவும் ஆசீர்வாதம் உண்டாகும்படிக்கு கர்த்தர் உங்களை மேன்மையானவர்களாய் கர்த்தர் வைப்பார்.